இன்ச் பை இன்ச்சாக சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதியால் காட்டப்பட்ட கிளிப்பில் இந்த கிளிப்பிங் மட்டும் ஏன் வெட்டப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் பார்க்கல சார், நாங்கள் பார்த்துட்டோம் சார். நீங்கள் 40 நிமிஷம் ஓட்டி காட்டினீங்க, நாங்கள் 24/7 பார்த்தோம். இந்த கிளிப்பிங் என்ன, இவங்க தான் ஃபிக்ஸ் வந்தவங்க. இதில் இன்னும் ஒரு கொடுமை பாருங்கள். இவங்க இவிபியிலேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி அதே செட்டுக்கு வந்ததுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இமாத் அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட், நியூஸ் சேனல், மூவி ரிவ்யூவர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் போஸ்டிங் அபவுட் த ரெட் கார்டு இன் பிக் பாஸ் தமிழ் கிளைம் இட்ஸ் a purely a TRB stunt. There were many similar incidents in previous weeks where no red card was issued. அதாவது ஒரு டிஆர்பிக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது சரியா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோன்னா, அந்த இந்த விஷயம் நடந்தது இல்லையா, அதே நாள் 2 திரைப்படங்களுடைய ஆடியோ லான்ச் கூட வெவ்வேறு சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதை மீறி நம்மளது பார்க்கப்படணும், கவனத்தை ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஸ்டெண்ட். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிக் விக்கெட் தான் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு கொடுக்கப்பட்ட நபர்கள் தான் பார்வதி அண்ட் கமருதீன். இது யோசிச்சு பாருங்கள். பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக சிறப்பு மறு ஒளிபரப்பு இன்று 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு எபிசோடை மறு ஒளிபரப்பு பண்ணுறாங்க, காலையிலையும் இரவுலையும். என்ன மீனிங்? அவங்க சாதிச்சிட்டாங்களாம் டிஆர்பியில். இதற்காக விஜய் சேதுபதி என்ன பதில் சொல்ல போகிறார்? அந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் வருவோம். அந்த இவிபியில் தான் அந்த செட்டு இருக்கு இல்லையா, அங்கேருந்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, பனிமலர் ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அங்கே நீங்கள் போயிட்டு வரத்துக்கே, கிளம்பி போயிட்டு வரத்துக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும், இல்லை 20 நிமிஷம். பெரிய வெஹிக்கிள்லாம் வச்சுருந்தா கூட 20 நிமிஷம் ஆகும், 20-25 நிமிஷம் ஆகும்னு வச்சிங்க போயிட்டு வரத்துக்கு. அப்போ 20 நிமிஷம் வச்சுப்போமா, 20 40 நிமிஷம் போயிட்டு வரத்துக்கு. ஆனால் இவங்க 1 ஹவர்லேயே வந்துட்டாங்க. அப்போ என்ன அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும்? போயிருக்காங்க, பார்த்துருக்காரு டாக்டரு, சரிம்மா பயந்துட்டியாம்மா, சரி போயிட்டு வாம்மா, கத்திருக்கீங்க போல கொஞ்சம், சரி போயிட்டு நல்லா தாம்மா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ன உடனே வந்துட்டாங்க அம்மா. அந்த உடனே சபரி நீ என்னடா இங்கே, சபரி எடுத்துகிட்டு போனதே அந்த அம்மாவுக்கு தெரியல, அவங்க மயங்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம நம்புவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துருக்க. ஜோக் 18+ ஷோ தானே, இதில் ஜோக் பேசக்கூடாதா? ஜோக் பேசலாம், இவங்க பேசலாமா? குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதுவும் அவங்க குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த பதட்டத்தோடு இருக்கிறவங்களாச்சே. அதற்கு அடுத்த பியூட்டி, நான் கூட நினச்சேன் இவங்க அந்த கமருதீனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படின்னு இந்த பயம் போல இருக்குது. ட்ராமா, இது இந்த பிக் பாஸ் சீசனில் புது வார்த்தை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டோம், ட்ராமாவில் கத்துறாங்க. அடுத்தது பார்வதி வந்தானே ட்ராமாவில். அதுக்கப்புறம் பார்வதியும் கமருதீனும் அந்த பக்கமே, அவங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்க போனதுலேருந்து அவங்க ராணி சூப்பர் டீலக்ஸில் தான் இருப்பாங்க. அங்கே வரவே கூடாது. இத்தனைக்கும் கமருதீன் சூப்பர் டீலக்ஸில் தான் வசிக்கிறார் போல இருக்குது. வரவே கூடாது, வந்தால் பார்த்தா ட்ராமா கத்து. ஏன்டா இப்படி கத்திருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. கிட்ட நெருங்கி அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்களே. மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை டைலூட் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஆக்டிங் கிங் இருக்கார அர்ஜுன் இல்லைங்க, விக்ரம், மன்னிச்சிரு ஆதிரை, மன்னிச்சிருங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் மன்னிச்சிருங்க, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா விஜய் சேதுபதி அதை பேசவே இல்லைல்ல. அது அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓஹோ, நம்ம இப்போ அந்த மன்னிப்பை ரிசீவ் பண்ணிட்டா ரெட் கார்டு கொடுக்க மாட்டானுங்க, நம்ம கத்துவோம். இது கீழே விழுந்து பேனிக் அட்டாக் வந்ததை விட இது அடுத்த மாஸ்டர் மைண்டு பாருங்க, எப்பா வேற லெவலு, சூப்பர்ரா. இப்போ இவங்களுக்கு டிஆர்பியும் கிடச்சி போச்சு, அக்காவால் 2 பேர் ரெட் கார்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் உள்ளே இருக்கிற கானா வினோத்துக்கு தெரியாது. அவரு கூட அந்த புஷ் பண்ணதுனால அவர் மனம் உடைஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் விஜய் சேதுபதி கார்லேருந்து தள்ளி விட்டது சரி கேமுன்ட்டார். அதை பற்றி அவருக்கு கொஸ்டினே எடுக்கலை. அந்த அந்த பேனிக் அட்டாக் அதுலேருந்து அவர் எடுக்கிறாரு. அது உங்களுக்கு தான் அந்த ஒரு ப்ரோமோ எவ்வளோ ஒரு பூம் ஆகிடுச்சுல. அந்த ப்ரோமோவை பார்க்குற எல்லாருமே இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, அவங்கள ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் விழுந்தவர் தான் கானா வினோத், பாவம். இப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் நம்ம ஏதோ சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. சாதித்தது நீங்களாங்கிறது நீங்கள் வெளியில் போய் பாருங்கள். நீங்கள் நல்லவங்கங்க, நல்லா இருங்க எல்லோரும்.